வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோங்க. ரொம்ப நாளாக நாங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். நம்ம சேவிங்ஸில் தான் இது வாங்கினது. சரிங்களா, கடந்த 2 மாதத்துக்குரிய சேவிங்ஸ் ப்ளஸ் ஒரு 1,500 சேர்த்து போட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள். இந்த பொருள் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். சரிங்களா, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொருள்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பேக் பண்ணது எதுவுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க. இப்போ தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா ஸ்பாஞ்செல்லாம் வச்சுருக்குறாங்க. தெர்மோகோல் வச்சு நல்லா ஸ்பாஞ்செல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க, எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தாங்க. அடுப்பு வாங்கினோங்க. இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் அப்படின்றதுனால சரி வாங்கிடலான்னு சொல்லி வாங்கினோம். ரொம்ப நாளுங்க, 1 வருஷமாகவே நம்ம அடுப்பு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிச்சு. பழைய அடுப்பு ரொம்ப கேஸ் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருந்தது. அதனால் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் எங்களால் வாங்க முடிஞ்சிச்சு. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. தெர்மோகோல் வச்சு நல்லா சேஃபாக இருக்குங்க. பாருங்கள், அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா சேஃபாக தெர்மோகோல் வச்சு மூவ் ஆகாத மாதிரி நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் ஜீல் அப்படின்னு மாடலுங்க. ஓப்பன் பண்ணவே முடியல பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்கிறாங்க. இது கிளாஸ் டாப்ங்க, கிளாஸ் டாப் ஸ்டவ் தான். இதுதான் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கிறோங்க. கடந்த 2-3 மாதமாக சேர்த்து வச்சேன் காசை வச்சு வாங்கினதுங்க. ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தது, வாங்கவே முடியல உறவுகளே. இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சது. பாருங்கள், காட்டுங்க, நல்லா இருக்குங்க. கிளாஸுங்க, ஃபுல்லாக கிளாஸ் டைப் ஸ்டவ்வு. கீழெல்லாம் ஸ்டாண்டு நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. கீழே ஸ்டாண்டு கட்டுங்க, நல்லா இருக்குது பாருங்கள். கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எதுவும் ரொம்ப ஹீட்டானதை வந்து மேலே வைக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னாங்க. அப்புறம் பர்னர்லாம் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நல்லா பெரிய பர்னர் ஒன்று, சின்ன பர்னர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் கட் பண்ணிடலாமாங்க. நல்லா பேக்கிங் வேறு லெவல் பாருங்கள். அடுப்பு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இதே இன்னொரு மாடல் பார்த்தோம், அதில் வந்து கீழே பிளேட் இல்லை உறவுகளே, மேலே மட்டும் பிளேட் இருந்துச்சு. ஆனால் இது வந்து கீழே பிளேட் இருக்குது. நம்ம என்ன ஏதாவது வடிஞ்சது அப்படின்னா கூட கீழே வடியாது. இதில் தான் இந்த பிளேட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து எப்போனாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். உடனே நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா சாஃப்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 2 டபுள் பிளேட் வச்சுருக்குறாங்களா அந்த அடுப்பில். அதுதான் இதோட அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது மேலே வச்சோம்னா முடிஞ்சது. இதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இது சின்ன பர்னர், இது பெரிய பர்னர். இதுக்கும் சேம் இதே மாதிரி 2 பிளேட்டு டபுள் பிளேட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், கிளாஸ் டைப் ஸ்டவ்வு. இது எல்லாமே சிம் ஆன் பண்ணி காட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறது குறைக்கலாம் காமிச்சிட்டிங்களாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. இது எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பை எடுத்துட்டு இதை வச்சு நம்ம தோசை தவா பெருசாக இருக்கும்ல, தோசை கல் எதுவும் இருக்குது அப்படின்னா இது மேலே வச்சு, பெரிய பாத்திரம் எது வைக்கிறதா இருந்தாலும் இது மேலே வச்சுக்கலாமா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து நிறைய வந்து அடுப்பில் வந்து அகலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. இட்லி வைக்கிறது வந்து இதில் வச்சுக்கலாம் ஈஸியாக. பெரிய பெரிய பாத்திரம் நம்ம வைக்கிறதா இதில் வச்சுக்கலாம். பெரிய தவா வைக்கிறது, தோசை சுடுறதுனாலும் தோசை கல் இதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பர்னர் ஒன்று சின்ன அடுப்பு ஒன்று கொடுத்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சிலது நம்ம வந்துட்டு சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம வைப்போம். அப்படி சின்ன கிண்ணத்தில் வைக்கும் போகுது உள்ளே போகாமல் இருக்கிற இது சின்ன கிண்ணம் வச்சோன்னா என்ன ஆகும், உள்ளே போய் உக்காந்துக்கும். ஆனால் இதை வந்து இது மேலே அப்படி வச்சு அது மேலே இந்த அடுப்பு மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும், கீழே கொட்டாது. நம்மளால் இதில் வந்து சின்ன பாத்திரத்தை வைக்க முடியாது, ஆனால் இதில் வந்து நம்மளால் வைக்க முடியும். இதை ரெண்டையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இது மேலே சின்ன பாத்திரம் வச்சிட்டோன்னா சின்னதாக நம்ம என்ன பாத்திரத்தில் பால் சூடு பண்ணுறதோ தண்ணி சூடு பண்ணுறதோ அதில் வச்சு அழகாக சூடு பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் இந்த ஒரு சின்ன அடுப்பு மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து தோசைக்கல் பெரிய பாத்திரம் எதுனாலும் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு வைக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டும் கொடுத்தாங்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம எத்தனை சின்ன நானும் பார்த்துருக்குறேன். நிறைய சின்ன பாத்திரம் வைக்கும்போது ஒன்று பெரிய பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கொடுத்தாங்க. இது வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸு இதுக்குள்ளே ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டிக்கு, ஒரு தோசை இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வைக்கிறது, அப்புறம் சின்ன பாத்திரம் வைக்கிறதுக்கு. இது எல்லாமே ஒரு தனி பேக்கிங்க. தனியாக ஒரு இதில் பேக் பண்ணி வந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அடுப்பு ஓகேவான்னு சொல்லுங்கள். பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டர் வந்து ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாங்க. இந்த லைட்டர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கு ஸ்பூன் வாங்கணும். ஸ்பூன் ஸ்கூலுக்கு இல்லை, ரொம்ப தினமும் டெய்லி ஏதாவது இடத்துல தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த ஸ்பூன் ஒன்று வாங்கணும். சரிங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 5 years 5 வருஷம் வாரண்டி. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், வாரண்டி கார்டு சீல் வச்சு கொடுத்துருக்குறாங்க. கடை பேர் போட்டு. நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் வாங்கினோம். மங்கை கேஸ் அடுப்பு உலகம் அப்படின்ற கடையில் தான் நாங்கள் அடுப்பு எடுத்தோம். 5 வருஷம் வாரண்டிங்க. இதோட ரேட்டு என்ன அப்படின்றத யாருக்கும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த கடையோட நேமு. இந்த கடையில் தான் நாங்கள் எடுத்தோம் ஈரோட்டில். இவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் புது அடுப்பு பொங்கலுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். பல நாள் கனவு இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. அந்த அடுப்பு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுச்சுங்க. எப்போ பார்த்தாலும் ஆஃப் ஆகிடும், கேஸ் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். லைட்டாக நம்ம மறந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க, கிச்சனுக்குள்ளே போக முடியாது. ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு. சர்வீஸ் பண்ணி பார்த்து 200 சர்வீஸும் பண்ணோம். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அது அந்த கேஸ் வர்ற அதான் அடுப்பில் வர்ற டியூப் வந்து ஓட்டை ஆகிடுச்சான். அது வந்து இனிமேல் சரி பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை அப்படின்றதுனால ரொம்ப நாளாகவே ஒப்பேத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் எங்களால் வாங்க முடிஞ்சது. எங்கள் அடுப்பு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நீங்களும் இந்த அடுப்பு வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே நண்பர்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பாய்.